அமெரிக்க நாடு அமெரிக்க இருக்கு, மற்றவங்களாம் வெளியே தூங்குறது அவருடைய சினாரியோவே. ரெண்டாவது, ட்ரம்ப் ஒரு பெரிய ஆபத்தானவர். அதாவது இந்தியர்கள் அங்கே போய் அட்ராசிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போர்டு ஒன்று போட்டிருக்காங்க. அது இங்கிலீஷில் எழுதி போட்டு கீழே குஜராத்திலையும் எழுதி போட்டிருக்காங்க, இங்கே எச்சு துப்பாதீங்க அப்படின்னு. வெளிநாடு போனீங்கன்னா அங்கேயே தங்கிடுவீங்க, வரமாட்டீங்க. நான் அந்த நாட்டுடைய பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, சுகாதாரமான காற்று, நம்ம பாட்டு இருக்கலாம். ஆனால் ஹைஜீனிக் பீப்புள்ஸாக எங்கள் நாட்டுக்கு வரணுங்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர் இருக்கார்ல, அவர் ஷூ சாக்ஸ் துவைக்காமல் இருந்து திருப்பி விட்டாங்க ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் விளையாட போனவர். அந்தளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என் நாடு இப்படி தான் இருக்கும். நம்மளை 200 வருஷம் வெள்ளைக்காரன் ஆண்டிருக்கான், அடிமைப்படுத்தியிருக்கான், ஆண்டிருக்கான்னு சொல்லலாம், அடிமைப்படுத்திருக்கான்னு சொல்லலாம், கொடுமைப்படுத்திருக்கான்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அங்கே போய் பயோவார் மாரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பல்வழினா 6 மாதம் 7 மாதம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கழித்து தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அப்படியா உடனே பிடிக்கும் போட முடியுங்க, உடனே பல்லு கட்டலாம். எல்லாத்துலேயும் நம்ம வளர்ந்துருக்குறோம். நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கரெக்டாக இருந்துச்சுங்க, டிசிப்ளின் மட்டும் நம்மள்ட்ட கிடையாது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் இந்தியர்கள் அமெரிக்காவில் பாதிக்கு மேல் வேலை இழப்பார்கள். ஒரு கனடாவிலேருந்து இங்கே வந்து பிரதமர் வேட்பாளர் ஓட்டு போடுவோமா? ஆனால் அவன் மட்டும் நீ எப்படி இந்தியர்களுக்கு ஓட்டு போட சொல்லி கேட்குற கமலா ஹாரிஸுக்கு? நீ வெள்ளைக்காரன் எதுக்கு வரட்டும், எங்கள் நாட்டில் சுரண்டுறேன்னு சொன்னோம். அவன் என் நாட்டை நீ குப்பை பண்ணுறடா, டர்ட்டி பண்ணுற, என் நாட்டை வெளியேற்று போங்க. நீ ஒரு ஆளாக இருந்தால் ஒன்று யோசிப்ப, உனக்கு கூட ஒரு துணை கிடச்சா கொஞ்சம் ட்ரிகர் ஆவ, 4 பேராக கிடச்சா இன்னும் ட்ரிகர் ஆவ, அதே 40 பேர் ஒரு பண்ணிட்டா இன்னும் ஃபுல்லாகவே நீ கலவரமே பண்ணிட்டு. நம்ம ரஷ்ய அதிபர் இருக்காருல புட்டின், அவருடைய மலம் வந்து பின்னாடி ஒரு சூட் கேஸில் எடுத்துகிட்டு போவாங்க தெரியுமா? இங்கே தின்றான், அங்கே ஒருத்தர் டீயை கடத்திட்டு இருக்கான். நான் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன், நீ பிஇ படிச்சிருக்கேன், உன் படிப்பு தாழ்வுன்னு அப்படி சொல்ல முடியும்? உன் படிப்பு உனக்கு பெருமை தான், என் படிப்பு எனக்கு பெருமை தான். அது மாதிரி தான் நம்மளோட பெருமைங்கிறது நம்ம சார்ந்திருக்கணும். அடுத்தவங்க போய் நிரூபித்தோம்னா அது தவறானது. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கடந்த சில நாட்கள்னு சொல்லாமல் மாதங்கள்னே சொல்லலாம், வெளிநாட்டவர்கள் வந்து இந்தியர்களை வந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு மும்முரமான முனைப்போடு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து நிறைய சட்டத்திட்டங்களை வந்துட்டு கொண்டுட்டு வந்துட்டு இருந்தார். அதே மாதிரி டாரிஃப்ஸ் அதிகப்படுத்துறதாகட்டும், டாக்ஸஸ் அதிகப்படுத்துறதாகட்டும், இம்போர்ட் டேக்ஸ், எக்ஸ்போர்ட் டேக்ஸ் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி பல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களையுமே வந்துட்டு பயத்துக்குள்ளாக்குனார்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக இந்தியர்களுக்கு வந்துட்டு வரிப்பணம் அதிகமாக போட்டார். ஸோ இந்தியர்கள் மேலே ட்ரம்ப்புக்கு என்ன காண்டு? அதாவது ட்ரம்ப்புடைய அவர் எலெக்ஷனுடைய இதுவே பாலிசியே அதுதான். அமெரிக்க நாடு அமெரிக்க இருக்கு, மற்றவங்களாம் வெளியே தூங்குறது அவருடைய சினாரியோவே. ரெண்டாவது, ட்ரம்ப் ஒரு பெரிய ஆபத்தானவர். அதாவது 3ஆம் நாடுன்னு சொல்லுவாங்க, 3rd ரேட் கேட்டகிரின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது எப்போ வந்துச்சுன்னா, உலக போகிறப்ப பங்கு பெறாத நாடுகளை 3ஆம் நாடுன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, நாங்கள் நடுநிலையாக இருக்குன்னு சொன்னாங்க, 3ஆம் நாடுன்னாங்க. அதுதான் நம்மளெல்லாம் அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க, 3ஆம் நாடாக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம உலக போரில் கலந்துக்கிட்டோம், நம்மளை வேறு மாதிரி அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை, ஒரு நிலைப்பாடு நம்மள்ட்ட இருந்தது, ஆதரவு நிலைப்பாடு இருந்துச்சு, நடுநிலை நிலைப்பாடு இல்லை. நம்ம ரஷ்யா ஆதரவு நிலைப்பாடெல்லாம் நம்மள்ட்ட இருந்துச்சு. ஆனால் ட்ரம்ப் வந்து இதை சமீப காலமாக பேசுகிறாரா இல்லை, 2 விஷயம் புரியல. அதாவது இந்தியர்கள் அங்கே போய் அட்ராசிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போர்டு ஒன்று போட்டிருக்காங்க. அது இங்கிலீஷில் எழுதி போட்டு கீழே குஜராத்திலையும் எழுதி போட்டிருக்காங்க, இங்கே எச்சு துப்பாதீங்க அப்படின்னு சொல்லி. அந்த பான்ப்ராக் எச்சு, இங்கே எச்சு துப்பாதீங்கன்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க போர்டு. எல்லாமே இருக்குது, நான் பேசுகிறதெல்லாம் ஆவணங்கள் இருக்குது. அப்போ இந்தியர்கள் அங்கே போய் அட்ராசிட்டி பண்ணுறாங்களா இல்லை நம்ம அட்ராசிட்டி பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணுறாங்களா? 2 விஷயம் இருக்குது. கடல் தாண்டின விஷயம் இல்லை. அடுத்து கனடாவில் வந்து அவங்களாம் வந்து சவுண்ட்லெஸ் பர்சன், அவங்க ரொம்ப சத்தம் இல்லாமல் ஆழ்வாங்க. நம்மளை மாரி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்வோம், மைக் செட்டு குழாயை கட்டி அட்டி சவுண்டு கிளப்புறோமா இல்லையா? அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, ரொம்ப சவுண்டு கம்மியாக உள்ள ரொம்ப பீஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. கனடா நாடு அப்படி தான். கனடா நாடு வந்து உலக நாடுகளிலே கனடா நாடு வந்து டிஃப்ரெண்ட்டான நாடு. எல்லாருக்குமே சிட்டிசன்ஷிப் கொடுத்த நாடு கனடா. அதாவது குடியேறிகள் ஆகிறாங்களே, அதாவது அந்த நாடு எங்களுக்கு வேண்டான அகதிகள் ஆகிறாங்கல்ல, இலங்கையிலேருந்து நிறைய பேர் கனடாவில் செட்டில் ஆகியிருக்காங்க. கனடா வந்து எல்லாருக்குமே குடியுரிமை கொடுத்த நாடு, நம்மளோட ஒரு இணக்கமான அன்பு பாராட்டுற நாடு, மிதமான மனிதர்கள். உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் அட்ராசிட்டியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அங்கே ஒரு பெரிய ராமர் சிலையை வச்சு பெரிய திருவிழா மாரி நடத்தி சவுண்டை போட்டு கிளப்பி விட்டோன்னே, அப்போ வந்து அந்த நாட்டு கனடா நாட்டு பெண் சொல்லுது, எங்களுக்கு வந்து எங்கள் நாட்டில் தான் இருக்கிறோமா, இல்லை உங்களோட கல்ச்சரை எதுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அந்த நாட்டு பெண் சொல்லுது. ராமர் சிலை வச்சதை பற்றி எதுவும் சொல்லலை, பட் உங்கள் கல்ச்சரை நாங்கள் ஏன் ஃபாலோ பண்ணணும், எங்கள் நாடு தானே, எங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷனல் இருக்குல்ல, நாங்கள் அமைதியாக போகிறோம், நாங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேம்ஸ் நதிக்கரையில் கொண்டு போய் விநாயகர் சிலையை கரைக்கிறாங்க. அவன் அந்த நதியை புனிதமாக வணங்குறவன். ஒரு நாட்டுடைய அந்த நாட்டின் புனிதமான ஒரு மீனை பிடிச்சி சாப்பிட்றாங்க, அது வீடியோவை எடுத்து வெளியிடுறாங்க.
அப்போ இது இது எதை நோக்கி போகுது இந்த போக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும்ல. நம்ம ஒரு நாட்டுக்கு போயிருக்கோம், அந்த நாட்டுடைய கல்ச்சருக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். பட் அங்கே இந்தியர்கள் அமெரிக்காவில் 2ஆம் தர குடிகளாக தான் அங்கே பார்க்கப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனால் 3ஆம் தர குடிகளாக தான் நம்மளை பார்க்குறாங்க. 3rd ரேட் கேட்டகரி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்மளை பார்க்குறாங்களே. ஏன்னா அவங்கள்ட்டையும் ஒரு ஆழமான மனநிலை உண்டு. எப்படின்னா, கருப்பினத்தர் ஒருத்தர் வந்து தொண்டையில் அடி வச்சு மிரிச்சு அந்த போலீஸ் கொண்டார்ல, அவர் பொண்ணாட்டி டிவோர்ஸ் பண்ணிட்டு போச்சு. நீ எல்லாம் ஒரு மனுஷனோட பேய் பயில, நீ மனுஷனே கிடையாது, நீ மிருகண்டான்னு டைவர்ஸ் பண்ணிட்டு. ஆனால் நம்ம ஊரில் ஒரு அஜய் குமார்ங்கிற பையனை அடித்து கொள்றாங்க. அவங்க பொண்ணாட்டிலாம் ரோட்டில் உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணுதுங்க. எங்கள் புருஷன் என்ன பண்ணுவார், ஒன்றுமே பண்ணலையேன்னு. நமக்கு அவனுக்கு எல்லாமே என்டையர் டிஃப்ரெண்ட். நம்ம இங்கேருந்து நீங்கள் வெளிநாடு போயிருக்கீங்களா, வெளிநாடு போனீங்கன்னா அங்கேயே தங்கிடுவீங்க, வரமாட்டீங்க. ஏன்னா அந்த நாட்டுடைய பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, சுகாதாரமான காற்று, நம்ம பாட்டுக்கு இருக்கலாம், நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கலாம். யூஎஸ்ஏலாம் பல கிலோமீட்டர் வீடுகளே இருக்காது, அமைதியாக தான் இருக்கும். எழுந்து காலைல வாக்கியெல்லாம் பொருள் யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே பெரியவர்களெல்லாம் வந்து ஒரு பஸ் ஒன்று பிக்கப் பண்ணுவோம், வந்து காலையில் பிக்கப் பண்ணி சாயந்தரம் வரைக்கும் அவங்கள சந்தோஷமாக வெளில வச்சுருந்து வீட்டில் கொண்டாந்து விட்டு போவோம். இது அவங்க கல்ச்சரே வேறு. ஆஸ்திரேலியாவிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியா வெளியேற சொல்லலை. ஆனால் ஹைஜீனிக் பீப்புள்ஸாக எங்கள் நாட்டுக்கு வரணுங்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர் இருக்கார்ல, அவர் ஷூ சாக்ஸ் துவைக்காமல் இருந்துன்னு திருப்பி விட்டாங்க ஆஸ்திரேலியாவில். கிரிக்கெட் விளையாட போனவர் டெண்டுல்கரப்பா. அந்தளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். என் நாடு இப்படி தான் இருக்கணும். ஆஸ்திரேலியாவில் இந்தியா மாரி 2 மடங்கு இடம் கிடக்கு. ஆனால் மனிதர்கள் அங்கே ஏற விடுறதில்ல. காரணம், எங்கள் பீப்புள் சிவிலைஸாக இருக்கணும். நான் சொல்கிற எல்லா நாடுமே கிறிஸ்டியானிட்டி பிடிக்கிற நாடு. அந்த நாடுகளில் போய் நீங்கள் ராமராஜ்யத்தை இதெல்லாம் சொன்னீங்கன்னா அது என்டையராக அங்கே பிரச்சனை தான் வரும். இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு இன்னொரு கேள்வி என்னென்னா சார், கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம நாட்டு கல்ச்சரை அந்த நாட்டு கல்ச்சரோட திணிக்கிறது அப்படின்றது அந்த நாட்டு கல்ச்சரை சீர்குலைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இல்லையா? அது டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கும் ஒரு வாழ்வியல் இருக்குது. இப்போ இங்கிலாந்துக்காரவங்க இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்கல்ல, நம்மளை 200 வருஷம் வெள்ளைக்காரன் ஆண்டிருக்கான், ஆண்டிருக்கான்னு சொல்லலாம், அடிமைப்படுத்திருக்கான்னு சொல்லலாம், கொடுமைப்படுத்திருக்கான்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அங்கே போய் பயோவார் மாரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போய் அங்கே கோயில் கட்டுறோம், அங்கே பண்ணுறோன்னா அவனோட கல்ச்சர் வீணாப்படுன்னு சொல்ல வரான். தேம்ஸ் நதிக்கரை வந்து அவன் புனிதமாக பார்க்குறது வந்து நீ கொண்டு போய் அதை டஸ்ட் பண்ணுறது எப்படி ஒத்துப்பான்? அவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. நம்ம ஒரு வேலைக்கு போயிருக்கோம், இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட வேண்டியது தானே. ஆனால் அங்கே அமெரிக்காவிலேருந்து பேசுகிற இந்தியர்களோட வீடியோலாம் பாருங்கள், அது வந்து சொர்க்கம் மாதிரியும் நம்மளாம் வந்து குப்பைத்தொட்டி மாதிரியும் பேசுவாங்க. ஆனால் அவங்களும் இங்கேருந்து போனவங்க தான். அவங்களோட பேச்சே மாறிடுது சொல்லுவார். காரணம், அந்த நாட்டுடைய சூழ்நிலை சுச்சுவேஷனை பார்க்குறாங்கல்ல, அது அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. அங்கேயும் நம்மள மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. கருப்பு இனத்தவர் வெள்ளை இனத்தவர் பிரச்சனை இருக்குது. ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு, நிறைய வீடியோ வெளியாயிருக்கு. ஒரு இந்தியன், இது எங்கள் நாடு, நீ ஏன் இங்கே இருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியாகுது. ஒரு லேடி ஒன்று சொல்லுது, கொல்றதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாக்க நான் ஒரு இந்தியனை கொல்லுவேன்னு சொல்லுதுப்பா, அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க எங்களை வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வெளிநாட்டிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்த டூரிசம், லாஸ்ட்டாக ஒரு இத்தாலியோட பெண்ணை கூட ரேப் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஓகேவா. இது வரைக்கும் 24 வழக்குகள் அவங்க வெளிநாட்டு இங்கே வந்து அவங்க ரேப் ஆகியிருக்காங்க. இப்போ இது என்ன சேஃபர் செக்யூரை நம்ம கொடுக்குறோம், அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்ற எண்ணமே இல்லை. இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, நம்ம எங்கே போனாலுமே விதிமுறையை மீறுறதுக்கு நமக்கு தயாரான ஆளு. அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நம்ம ஊர்லேயே நம்ம அதை மீறி இருக்கோம். கரெக்ட். இந்த பாயிண்ட்டு தாங்க, நம்ம ஊர்லேயே நம்ம மீறுவோம். சிக்னல் போட்டிருக்குன்னா அங்கே வந்து யார் இருந்தானே கடைசி ஒரு 4 செகண்ட் வரைக்கும் தான் பார்க்குறாங்க, 4வது செகண்டில் போயிடுறாங்க. அங்கே எப்படி இருப்பாங்கன்னா, சிக்னல் போட்டிருந்தான்னு ஆள் இருந்தானே இல்லைன்னா அந்த பல்ஸ் வரையும் நின்றுட்டு அவங்க காரம் எடுப்பான். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. கேப்பில் போடுறது, இது சந்தில் போடுறது, பொந்தில் போடுறது, அதில் போடுறது, இல்லாத வேலை பூரா பண்ணுவோம். உண்மையில் ஏறுறது, ஹெல்மெட் போட சொன்னால் போட மாட்டோம், சீட் பெல்ட் போட சொன்னால் போட மாட்டோம், ட்ரெஸ் பாஸ் ஃபுல்லாக பண்ணுவோம். ரோடு நம்ம ரோடு மாரி பார்க்கிங் பண்ணி வச்சுருவோம், அதில் எவனாவது மோட்டர் பைக்கில் போது சாவான், எல்லாமும் நடக்கும் நம்மள்ட்ட. நம்ம அப்படிப்பட்ட கேரக்டர். இன்னொன்று கூட சொல்லுவேன், நம்மளோட கல்ச்சரே லஞ்சம் கொடுக்குறது தான். தெரியுமா உங்களுக்கு? நம்மளோட கலாச்சாரம் என்ன? லஞ்சம் கொடுக்குறது நம்ம கல்ச்சர். ஒரு ஈபிக்கு பணம் கட்டிட்டு வந்து வீட்டில் உட்காந்துட்டு மூடிட்டு உட்காந்துருந்தா ஈபி கொடுக்காம எங்கே போயிட போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே உடனே வேணும், நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும். சினிமா தேட்டருக்கு வரிசையில் நிற்க முடியல, யாராவது வாங்கி வச்சுருக்கிட்டு இருந்தால் 50 ரூபா சேர்த்து தர டிக்கெட் தெரியா? இப்போ என்ன அர்த்தம்? ஊழல் நமக்கு வந்து கல்ச்சர். எல்லாத்துலேயும் முந்திக்கிட்டு போகணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் முந்திக்கிட்டு எழுதி வைக்கணும் நம்ம பேர், அதுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுக்கணும். நம்மளோட மனநிலை அது. வெயிட்டிங்கே இருக்க மாட்டோம், நம்ம காத்திருக்க மாட்டோம், எல்லாத்துலேயும் அவசரம் தான். ஆனால் பட் அவன் அப்படி கிடையாது. கியூவில் நிற்பான் பேசாமல். நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி மருத்துவம் அந்த நாட்டில் கிடையாது. தெரியுமா உனக்கு? ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்னா 3 மாதம் 7 மாதம் இப்படி தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். உனக்கு வயிறு வலி எடுத்துச்சுன்னா இப்போ நம்ம உடனே வைத்தியம் பண்ணிக்கலாம். அங்கே வைத்திய வலி பண்ண முடியாது.
அமெரிக்காவில் வயிறு வலி எடுத்து ஃப்ளைட்டில் வந்து இங்கே வைத்தியம் பண்ணிட்டு போன என் நண்பரே இருக்காங்க. வயிறு வலி அமெரிக்காவில் எடுத்துச்சு, அங்கே போட்டால் அப்பாயின்மெண்ட் 4 மாதம். 4 மாதம் எப்படி அந்த வயிறு வலி இருக்குன்னு சொல்லி அப்புறம் போட்டு இங்கே வந்து நான் மியாட்டில் வைத்தியம் பண்ணி திருப்பி அனுப்பிவிட்டேன். ஒரு 15 நாள் லீவில் வந்து வைத்தியம் பண்ணிட்டு போகிறான்ப்பா. அங்கே எக்ஸ்பென்ஸ் அதிகம், மெடிசன் எக்ஸ்பென்ஸ் அதிகம். நான் இந்தியாவை எந்த இடத்துலையும் குறைச்சோ தாழ்த்தியோ நான் மதிப்பிட முடியாது. மற்றவன் என்ன நினைக்கிறானோ எனக்கு அது தேவையில்லை. நம்ம மதிப்பிட முடியாது. இங்கே இருக்கிற மருத்துவ ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. டென்டிஸ்ட் ரொம்ப காஸ்ட்லி அமெரிக்காவில். பல் ஏன்னா அவனுக்கு தின்றதே வேலை தானே. அதை இதையும் சூடாக சாப்பிட்டு பல்லு போயிடும். டென்டிஸ்ட் ரொம்ப அதிகம். ஒரு பல் வலினா 6 மாதம் 7 மாதம் உனக்கு அப்பாயின்மெண்ட் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அப்படியா உடனே பிடிங்கி போட முடியுங்க, உடனே பல்லு கட்டலாம். எல்லாத்துலேயும் நம்ம வளர்ந்துருக்குறோம். நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கரெக்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, டிசிப்ளின் மட்டும் நம்மள்ட்ட கிடையாது. நம்ம டிசிப்ளினாக இருக்கவே மாட்டோம். பக்திங்கிற பேரில் கூட நம்மளால டிசிப்ளினாக இருக்க முடியாது. கோயிலில் போய் வரிசையில் நிற்கிறியா? இல்லை. தெரிஞ்சவங்க யார் இருக்கா? போலீஸ் யார் இருக்கா? இந்த ஏரியாத்தில் யார் இருக்கா? அப்படியே உள்ளே போ. இப்படி தான் இருக்குன்னு சொல்ல வரேன். நான் பண்ணுறேன், நீ பண்ணுறியா? எல்லாரும் இதுதான் பண்ணுறோம். சாமி பார்க்க தானே போயிருக்கோம். 8 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம்ல. ஒரு 1 ஹவர் வரிசையில் நிற்க முடியாதான்னு கேட்குறேன். அங்கே யாராவது இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துகிறோம். அப்போ நம்மளுடைய எதுலேயுமே டிசிப்ளின் கிடையாது. அதாவது சொல்கிறேன், பக்தியிலே டிசிப்ளின் இல்லைன்னு சொல்ல வரேன். ஸோ இதுதான் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியர்களை வெளியேற்றுவதற்கான காரணம். ட்ரம்ப் வந்து எப்படி பண்ணுற மனநிலைனா வலதுசாரி சிந்தனை உடையவர். எங்கள் நாட்டு நீ எதுக்கு இருக்கங்கிற ஒரு கேரக்டர். கொஞ்சம் ட்ரம்ப்புடைய முடிவுகள்லாம் இட கூடமாக போச்சுன்னா எல்லாம் சண்டை தான் போட்டு நிற்கணும். உலகப்போர் தான் மூணும். அந்த மாதிரியான ஆள் தான் அவர். அவரோட கேரக்டர் சொல்கிறேன். ஏன்னா பாரக் ஒபாமாவெல்லாம் இடதுசாரி சிந்தனை உடையவர், கருப்பினத்தவராக வந்த ஆள் அவர். ஆனால் இவர் அப்படி கிடையாது. முன்னாள் அதிபர் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் தான் எல்லாரும் குடியுரிமை கொடுத்துட்டு போயிட்டாருன்னு. இப்போ அவர் வந்து இரட்டை குடியுரிமை எடுக்கணுங்கிறாரு. இங்கே யாரும் இருக்காத, சிட்டிசன்ஷிப்பே கிடையாது, வேலை மட்டும் பாரு அப்படி சொல்ல. இன்னும் ஒரு 6 மாதத்தில் இந்தியர்கள் அமெரிக்காவில் பாதிக்கு மேல் வேலை இழப்பார்கள். இப்போ ஏறக்குறைய அவர் முடிவு பண்ணிட்டார். அவர் என்ன முடிவு பண்ணுறாரு தெரியுமா ட்ரம்ப்பு? இவன் இந்த வேலையை இவன் மட்டும் தான் செய்ய முடியுங்கிற மட்டும் இங்கே வைடா, பாக்கி பேர்லாம் தூக்கிடாங்க நான் கம்பெனி விட்டு. இப்படி ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல அறிவார்ந்த வேலை டெக்னீஷியனாக இருக்க, நீ இல்லாமல் இந்த கம்பெனி இயங்காதுன்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு ஏசி எல்லாம் சர்வீஸ் பண்ணுறவனாவோ இல்லை ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்க, நீ இல்லைன்னா அந்த வேலை இயங்காதுன்னா உன்னை மட்டும் வைங்க. அவன் யார்? அவன் மேனேஜர். அவன் நம்மளால் பார்ப்பானாலே அந்த வேலையை பார்ப்பாங்க. ரைட், நீ சீட்டார் சீட்டை கிளம்பு, நான் எங்கால வச்சு பார்த்துக்கிறேன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். அப்போ பாதிக்கு மேல் வேலை இழப்பாங்களா இழக்க மாட்டாங்களா? அடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து பண்ணக்கூடியவனா அவன் நாட்டுக்கு அனுப்பிட்டுறாங்க. வீட்டில் இருந்தும் பண்ண முடியுங்க, லேப்டாப்பில் பண்ண முடியுங்க. அதான் வந்துட்டு டெக்னாலஜி. லேப்டாப்பில் பண்ணோம்னா அவன் அனுப்ப அந்த ஊருக்கு போய் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாப்புல. அங்கே அரச பதவிகளில் இருக்கவங்கள ஏதாவது தூக்கிடான்றான், எங்கள் நாட்டுக்கு கொடுங்க. ஏன்னா கமலா ஹாரிஸ் இங்கே இருந்து போய் அங்கே நிற்கிறாங்க தேர்தலில், அதுக்கு இங்கே வெடிக்கிறோம்ல. அப்போ அவன் என்ன நினைப்பான்? அவனோட திங்கிங் ப்ராசஸ். இன்னைக்கு ஒரு யூஎஸ்காரன் வந்து இங்கே வந்து பிரதமர் வேட்பாளர்கிட்ட நீ ஒத்துப்பியா? சிம்பிளாக சொல்லுங்க, மாட்டோம். ஒரு கனடாவிலேருந்து இங்கே வந்து பிரதமர் வேட்பாளர் நம்ம ஓட்டு போடுவோமா? ஆனால் அவன் மட்டும் நீ எப்படி இந்தியர்களுக்கு ஓட்டு போட சொல்லி கேட்குற கமலா ஹாரிஸுக்கு? சும்மா ஒரு யதார்த்த பேச்சு, நான் கான்ட்ரவர்சியாக பேசலை, ஒரு யதார்த்தம் கேட்குறேன். தமிழ்நாடு தமிழருக்கே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் பீப்புள்ஸ் தான் இங்கே ஆட்சிக்கு வரணும், யார் வேணுமோ வாழலாம், ஆள்றது தமிழ் தான் ஆளணுன்னு நம்ம அதிபர் அண்ணன் சொல்கிறாருல்ல, சீமான் அண்ணன் பேசுகிறாருல்ல அதிபர். அப்போ என்ன ஆகிடுது? அது செட் ஆகாத அரசியல். ஆனால் ஏன்னா தேர்தல் அரசியலை ஒத்துக்கிட்டாலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் வந்துடுறீங்க. எலக்ட்ரல் அரசியலை ஒத்துக்கிட்டீங்கனால நீ முடிஞ்சு போச்சு. இல்லை, சீமானனுக்கு இந்த விளக்கத்தை சொல்கிறேன். அப்படி தமிழ் அப்படின்னா தனித்தமிழ்நாடு தான் கோரணும் அவர் கோர்றது. ஆனால் அமெரிக்கா அதுதான் சொல்கிறாரு. அமெரிக்கா இருக்கே, இந்தியா இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அமெரிக்கா இருக்கே. அன்னைக்கு நம்ம வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்ன மாதிரி அவன் வந்து இப்போ இந்தியனே வெளியேறு, நீ ரொம்ப நாட்டை அட்டூழியம் பண்ணுறாங்கிறான். சிம்பிள். நீ வெள்ளக்காரன் எதுக்கு வரட்டும், எங்கள் நாட்டில் சுரண்டுறேன்னு சொன்னோம். அவன் என் நாட்டை நீ குப்பை பண்ணுறடா, டர்ட்டி பண்ணுற, என் நாட்டை வெளியேற்றுமோல, நீ வெளியே போன்னு சொல்கிறான். அது சரியாக தவறாங்கிறத விட நம்ம ஒரு நாட்டுக்கு போயிருக்கோம், அந்த நாட்டு மக்களோட நிம்மதியை வாழ வைக்கணும்ல. நீ ஒரு யூஎஸ்காரன் வந்து நம்மளை பிரதமராக நின்னாலும் ஓட்டு போடவே மாட்டோம். ஒரு யூஎஸ்காரனும் மோடி நின்னா யாருக்கு ஓட்டு போடுவோம்? மோடிக்கே போட்டுருவோம். நீங்களே இருந்துட்டு போங்க, யூஎஸ்காரெலாம் வேணாமோ. ஆனால் இந்தியா இருக்கேங்கிற பாலிசி நம்மள்ட்ட இருக்குது. ஏன்னா சுதந்திரம் நம்ம வந்து அடைஞ்சிருக்கும் கஷ்டப்பட்டு. அது தொட்டு சொல்ல வரேன். தொடர்ந்து வெளிநாடுகளில் போய் நான் டூரிசமாக நீங்கள் போகிற கண்ட்ரிஸு உங்களை வந்து எதுவுமே கேட்கல, ஃப்ரீடமாக விட்டு வச்சுருக்காங்கன்னா துபாய் தான் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து உலக நாடு முழுக்க இருக்கும். சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன், இந்த ட்ரபிள் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது. சிங்கப்பூர் அரசாங்கம் பார்க்காத ஒரு பிரச்சனையை நம்ம கொடுத்தோம் தெரிஞ்சுக்க. சிங்கப்பூர் அரசாங்கம் விடுதலை ஆனதுக்கு பிறகு அந்த நாட்டில் கலவரம் நடக்கவே இல்லை.
ஆனால் நம் தமிழ்நாட்டிலிருந்து சென்று ஒரு பெரிய கலவரத்தை நிகழ்த்தி காட்டினார்கள் தேக்காவில் போலீஸ் வண்டி உட்காந்து பேசிட்டு ரிவர்ஸ் பண்ண உள்ள ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிறார் நண்பர். அட்டிச்சு போலீஸ் வண்டியெல்லாம் கொளுத்தி விட்டு, அது மாதிரிலாம் பண்ணவே முடியாது சிங்கப்பூரில், மரண தண்டனை தான். அட்டிச்சு கொளுத்தி விட்டாங்க. கடைசியாக லீ குவான் யூ அவர் தான் உலகத்திலேயே சிறந்த ஒரு மனிதர். வெறும் சுனாமியால் தாக்கப்பட்டிருந்த சிங்கப்பூருங்கிற நாட்டை தூக்கி நிறுத்தினவர் லீ குவான் யூ. அவரோட மச்சான் தான் அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர்கிட்ட போய் சொல்ல உள்ள போய் கேட்குறாங்க மலையாளிஸ், கேரளாக்காரங்க போய் கேட்குறாங்க, நாங்களும் தான் இந்த நாட்டில் சிட்டிசன் தானே, எங்கள் மொழி ஆட்சி மொழி வைக்கல, சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழி தெரியும் தானே, தமிழ் ஆட்சி மொழி, எங்கள் மொழி ஆட்சி மொழின்னு. அதுக்கு அவர் சொன்ன விளக்கம், நீங்களுக்கு பிழைக்க வந்தவர்கள், ஆனால் தமிழர்கள் அப்படி இல்லை, எங்கள் நாட்டுடைய வளர்ச்சிக்கும் விடுதலைக்கும் போராடியவர்கள். உங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. விடுதலைக்காகவே போராடினவங்க, அவங்களுக்கு நீங்களும் அவங்களும் ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம என்னவா இருக்கோன்றது தான் ஒரு நாட்டில் இருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த பிரச்சனையப்போ அவர் என்ன முடிவெடுத்தாருன்னா, அந்த பர்டிகுலர் சம்பவத்தில் ஈடுபட்டவங்களை மட்டும் குறைந்தபட்ச தண்டனை ஒரு 3 மாதம் சிறை வச்சு ஊருக்கு அனுப்புங்க அப்படின்றப்ப பெரிய அவன் அந்த நாட்டுக்குள்ள உள்நாட்டு பிரச்சனை வருது. எப்படி அவங்களுக்கு மட்டும் இந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்கள? அவர் சொன்ன விளக்கம், இயல்பாகவே தமிழர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், கோவப்படக்கூடியவர்கள், நியாயத்தை பொங்கி எழக்கூடியவங்க. நண்பனை மோதி இறந்துட்டு வண்டி ஆள் இறந்துட்டாங்க, ஃபீலிங் தாங்க முடியல, கோவப்பட்டாங்க, எமோஷனல். பட் அவங்க நம்ம நாட்டின் விடுதலைக்கு சம்மந்தப்பட்டவர்கள், அவர்கள் நம்ம அப்படி நடத்திடக்கூடாது. நீங்கள் தண்டனை குறைந்தபட்ச தண்ணி கொடுத்து ஊருக்கு அனுப்புங்க, வேறு எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லி அந்த முடிவெடுத்தாங்க. ஸோ நம்ம ஒரு நாட்டில் எப்படி இருக்கோம், நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ வேறு எந்தெந்த நாடுகள் எல்லாம் இது மாதிரியான ஒரு பிரச்சனைகளை வந்து இந்தியர்கள் எதிர்கொள்கிறாங்க, இந்தியர்கள்னால வேறு எந்தெந்த நாடுகள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுது? எங்கே போனாலுமே நீ மைனாரிட்டி தான், அங்கே சிக்கல் பண்ணினா ஒன்று இல்லைன்னு பண்ணுவாங்க. ஆனால் நம்மள்ட்ட வந்து க்ரௌடு சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது, புக்கே இருக்குது, படிங்க. நீ ஒரு ஆளாக இருந்தால் ஒன்று யோசிப்ப, உனக்கு கூட ஒரு துணை கிடச்சா கொஞ்சம் ட்ரிகர் ஆவ, 4 பேராக கிடச்சா இன்னும் ட்ரிகர் ஆவ, அதே 40 பேர் போய்ட்டு இன்னும் ஃபுல்லாகவே நீ கலவரமே பண்ணிவிடுவேன். அது பேர் க்ரௌடு சைக்காலஜி. ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கிறீங்களா, குரூப் 1, அதில் இருக்குது இந்த புக், லெசன் இருக்குது, ஒரு க்ரௌடு சைக்காலஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு. அதில் இந்த விஷயம் இருக்குது. ஒரு மாதம் வரக்குள்ளே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ட்ரிகர் ஆகக்கூடாது, காம் பண்ணணும் அவங்கள. ப்ளீஸ் 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 இருங்க பேசுவோம் இருங்க ஆஃப் பண்ணணும். ஒரு கலெக்டர் வந்து கோவமே பட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ நீங்கள் அங்கே போய் கூட்டமாகி க்ரௌட் சைக்காலஜி. அவங்க வந்து ஒரு பெக்கு ட்ரிங்க்ஸை ஊற்றி 2 மணி நேரம் உட்காந்து பொண்டாட்டி புருஷன் உட்காந்து பேசிட்டு கூட இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது, மடக்குன்னு அடிச்சுட்டு உடனே பாட்டை எடுத்து ஒட்டைக்கிறது தான் நம்மளோட அடுத்த கட்ட வேலை. அதுதானே காரணம், நம்மளோட மனநிலையே அதுதான் தம்பி. நம்ம ஒன்றும் பெரிய சிவிலைஸ் எல்லாம் ஆகலை, சட்டை போட்டு சொக்கா போட்டு கிளாஸ் போட்டாங்க சிவிலைஸ் ஆகிட்டோம்னு அர்த்தமான, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, ரொம்ப மென்மையாக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வர்றாங்கல்ல, அவங்கள்ட்ட சின்ன பொருளை காமிச்சு ஏமாற்றி கூட விலைக்கு விற்கிறது, அதுதான் டூரிசம் உட்காந்து போச்சு. தெரியுது அவனுக்கு, சாதாரண விஷயத்த ஏமாற்றி அவன்கிட்ட வித்துடுறது. அவன் ஒன்றே போய் அங்கே போய் போட்டு பார்க்குறான் ரேட்டு. இப்போ கர்நாடகாவுக்கு வந்தாப்பா மாட்டுப்பீ திங்கிற ஃபங்க்ஷன். ஆமாம், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், ஏன் ஒரு விழாக்கர் ஒருத்தர் வந்து மாட்டுப்பீ தின்றதை கொண்டே காமிச்சு மாட்டு சாணத்தை எல்லாம் அள்ளி தின்றாங்க. அப்போ அடுத்து ஒருத்தர் தொட்டு நக்கி காட்டுறான், இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இம்யூனல் போடுறது அது அவனு சொல்லி அவன் போய் அங்கே வீடியோ போட்டுட்டான்ப்பா. போட்டு பெரிய இஷ்யூவாக, என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவில். அவங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டான், இப்படி சொல்கிறாங்க மாட்டுப்பீ, அது பேர் பீ தான், அதுக்கு தமிழில் சாணின்னு வேணால் சொல்லலாம். மாட்டு சாணியை வீட்டை சுற்றி தெளித்தா அது ஒரு சிறுநீரை தெளிச்சாக்க சில ஆன்டிபயோட்டிக் இருக்குங்கிறது ஒரு சயின்ஸ் வேணும். நம்ம அந்த காலத்தில் சாணி போட்டு மொழிகி இருக்கும் வீடெல்லாம், ஏமா இருக்கா? இப்போதான் சிமெண்ட் ஆகிட்டு, சாணி போட்டு மொழிகிறதே கிடையாது. அது விஞ்ஞானத்துக்கு உட்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதை சாப்பிட்றதுங்கிறது எப்படி சரியான விஞ்ஞானமாக இருக்க முடியும்? அது ஒரு திருவிழாவே நடக்குதான், அதுக்கு விளக்கம் சொன்ன விளக்கத்தையும் போட்டாங்க. இது எப்படி பண்ணுறீங்கன்னா, எங்கள் தாத்தா ஒருத்தர் அவர் ஃபீல்டில் கனவுல வந்து மாட்டுப்பீயை ஃபங்க்ஷன் பண்ணுங்க, நான் இந்த கிராமத்தை நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னாருன்னு சொல்லி இவங்க அதை பண்ணியிருக்காங்க. பண்ணது இப்போ உலக நாடுகளோட இப்போ சர்ச்சை ஆகிட்டு. நம்ம ரஷ்ய அதிபர் இருக்காருல புட்டின், அவருடைய மலம் வந்து பின்னாடி ஒரு சூட் கேஸில் எடுத்துகிட்டு போவாங்க தெரியுமா? இங்கே தின்றான், அங்கே ஒருத்தர் பீயை கடத்திட்டு இருக்கான். எதுக்கு சார்? அதுதான், உன்னுடைய மலத்தை வேற யார்கிட்ட கையில் கிடச்சிதுன்னா உனக்கு என்னென்ன நோய் இருக்குது, என்னென்ன மாதிரியான மெடிசன் எடுக்கிறங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ஸு பண்ணுறானா. இது எல்லா தலைவர்களுக்கும் மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், மோஷன் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அதுதான் சார். ஆனால் கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது சார். வியர்டாக பண்ணுறாங்களே, வீடியோவே இருக்கு. அது அதிகாரபூர்வமாக புட்டின் மட்டும் தான் மாட்டியிருக்காரு, பாக்கி யாரும் தெரியல, வெளில எல்லாருக்கும் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதை அப்போ நம்ம விஞ்ஞானத்துக்கு உட்பட்டு தான் நம்ம எல்லாம் செய்யணும். அவன் ஒரு விழாக்கர் வந்து நம்மளை என்ன நினச்சிட்டு போவான்?
ஒரு விழாக்கர் ஒருத்தர் கென்யாலன்னு வந்தான்ப்பா, ட்ரெயினில் 30 மணி நேரம் ரிசர்வேஷனில் அவன் மடியில் ஒருத்தர் படுத்து தூங்கியிருக்கான், கூட்டத்தில் போட்டு நெரிச்சிக்கிட்டு. அவன் 30 மணி நேரம் தூங்காமல் கென்யாக்காரன் போய் காரை தூக்கிட்டு போகிறான். கென்யாக்காரெல்லாம் கார் அளவுக்கு நம்ம ஒன்றும் கேவலமான இல்லையா? அதான் சார், இப்போ இந்த மாதிரியான ஒரு விழாக்கள்லாம் நடக்கும்போது நாகரீகம் ரீதியா எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலை பின்தங்கி போய்கிட்டு இருக்குன்றதான் நீங்க நினைக்கிறீங்க? ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் டெக்னாலஜி வைஸ்ல வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு நம்ம நாடு, வந்து நிறைய முன்னேற்றங்கள் கண்டுகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடவுளின் பெயராலும் இந்த ஒரு நாகரீகம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு பின்னோக்கி எடுத்துட்டு போறதுன்றது எந்த அளவுக்கு ஒரு தப்பான உதாரணமா போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம நம்ம எப்படிப்பட்ட ஆள்னா, சிசிடிவி வச்சாதான் நம்ம அந்த இடத்துல அமைதியாகவே இருப்போம். சரி, யாரோ சிசிடிவி இருக்குன்னா சைலண்ட் ஆகிடுவோம். நம்மளோட மனநிலை அது. ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு அழகான பூச்செடி இருக்குது உங்கள் வீட்டில், ஒரு ரோஜா பூ பூத்துருக்கு, அது நீங்கள் பயன்படுத்துறதுக்காக தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்து வச்சுருக்கீங்க, யாரும் பார்க்கல, ரோஜா போட்டு தள்ள வச்சுக்கோ. நம்மளோட மைண்ட் செட்டு இதுதான் தம்பி, வெளிப்படையாக சொல்கிறேனே. அவங்க தானே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, வேணா ரசி, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ, அது கூட ஒரு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி எடுத்துக்கோ, அது அவங்க வீட்டு போகுது, நம்ம ஆனால் டக்குன்னு கிள்ளி தள்ள வச்சுக்கோ. நம்மளோட மைண்ட் செட்டே அப்படி தான். அதான் சொல்கிற மாதிரி கல்ச்சரே ட்ரெஸ் பாஸ் பண்ணுறது தான், மிதி மீறுவோம், எதுக்கும் கேட்க மாட்டோம், நம்மளை அடக்கவே முடியாது. ஸோ இதுக்கு என்னதான் சார் படம் பார்க்க போகிறான் தம்பி, தேட்டர் ரோஹிணி தேட்டருக்கு சீட்டை பூரா அடித்து நம்பி விட்டு போட்டாங்க தம்பி. படம் பார்க்க போயிருக்கோம், ஒருத்தர் சொத்து இல்லையா அது, அவன் சீட்டை சரி பண்ணணும் தானே, சீட்டை கிழிக்கிறது, பஸ் சீட்டை கிழிக்கிறது, சீட்டு மேலே தூக்கி காலை வைக்கிறது, செருப்பு காலோட ரயிலில் படுத்துக்கிறது, அடுத்தவங்க உட்கார வேண்டாமா அதில். நம்ம எல்லா இடத்துலையும் இந்த வேலையை தான் பார்ப்போமே. எது கொடுத்தாலுமே அதில் இல்லீகலாக என்ன பண்ணலாங்கிறது முதல்ல நம்ம மைண்டு வேலை செய்யும். கேமரா ஃபோன் வந்தாக்கா அடுத்த விட்டு குளிக்கிற பாத்ரூம் போய் கேமராவை, சிசிடிவி ஒயர்லெஸ் கேமரா வந்துச்சு, அதிநவீன டெக்னாலஜி, அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறது முதல்ல அதை யோசிக்கிறது. இது வந்து மற்ற நாடுகள் நம்மளை பார்த்து முகஞ்சொலிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இடத்துல. ஸோ இது என்னதான் சார் வழி? வடநாட்டு போட்டினா மதராசி அப்படின்னு சொல்லுவாங்களாம், அது டோட்டல் தமிழ்நாட்டையே கேவலப்படுத்துகிற வார்த்தை. இப்போ நம்ம எப்படி வடக்கன்ஸ்னு சொல்கிறோம், அப்படி சொல்லக்கூடாது. அவன் எவன் தப்பு செய்கிறானோ அந்த ஸ்டேட் பேரையாவது சொல்லணும். நம்மளை மதராசின்னு சொல்லி கேவலப்படுத்துறது, நம்ம வடக்கன்ஸ்னு சொல்லி கேவலப்படுத்துகிறோம். அங்கே இப்போ சொல்லிட்டான், இவர் இந்தியன், வெளியே போ என் நாட்டை விட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ நாளைக்கு ஒரு டூர் போனால் கூட நம்மளை அப்படி தானே பார்ப்பாங்க. இவனுங்க வந்தாலே இப்படி தான் பண்ணுவானுங்க, அந்த இடத்த சுத்தம் பண்ணணும். நம்ம முதல்ல டர்ட்டி கல்ச்சர், நம்ம ஒரு பீச்சே பூட்டி வச்சுருக்கானு தம்பி, நம்ம அளவு போய் பண்ண வேலையில் கக்கா போய் அது போய் வச்சு பீச்சை பூட்டி வச்சுட்டு அதை சுத்தம் பண்ணுறானுங்க. அந்த நாட்டுடைய புனிதத்துவத்தை உடைக்கிறது, சர்ச்சை போய் உடைச்சிருக்காங்க. இப்போ அந்த இயேசுநாதர் சிலையை போய் உடைச்சிருக்கிறாங்க, அது இப்போ இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம எப்படி அது சரி, எல்லாம் எங்கே போனாலும் நம்மளை கலவரம் உண்டு பண்ணுற மனநிலை தானே இது. அதான் சார், இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லையா, இதற்கு என்னதான் முடிவு, நம்ம என்னதான் பண்ணணும்? இதுக்கு நம்ம இந்தியர் இருக்கோம், அமெரிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோம், அவ்வளோதான். யாது முறை யாவருக்கு எளியங்கிற மனநிலை நம்மள்ட்ட இருக்கணும். எந்த நாட்டுக்கு வேணுமோ போய் என் சொந்தக்காரன் திருத்தி கொள்றதுக்குன்னு ஒரு விஷயம், திருத்துறதுனா நீ நம்மளோட வழிபாடுங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே தான் நம்பி இருக்கணும். நான் எந்த சாமியை கும்பிட்றனோ அதை என் வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கிறேன். நீ ஒரு சாமியை கும்பிட்றது தப்புன்னு நான் சொல்லக்கூடாது. நீ உன் நம்பிக்கை, அது மத நம்பிக்கை உன்னோடது, என்னோட நம்பிக்கை என்னோடது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன்னு சொல்லுவார் நபிகள் நாயகம். உன் மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு. நம்ம அந்த நாட்டுக்கு போயிருக்கோம், அந்த நாடு கிறிஸ்டியன் நாடுனா கிறிஸ்டியன் நாடை ஒத்து தான் நம்ம அனுசரித்து போய்க்க வேண்டியதுதான். நம்ம நாட்டில் வந்து அவங்க ஏதாவது பண்ணால் ஒத்துப்போமா? ஒரு அமெரிக்கன் சிக்கி வந்து அதை பண்ண முடியுமா? வர்றதே இல்லையா, அங்கே சிட்டிசனே ஆகிறது இல்லையே, அங்கேயே தானே இருக்காங்க. நம்ம சிவிலைஸுங்கிறது என்ன தம்பி, சக மனுஷனை மதிக்கணும், உன்னுடைய உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், உன்னோட மத நம்பிக்கையை நான் டேமேஜ் பண்ணக்கூடாது. என் மதம் பெருசுன்னு வேணால் நான் சொல்லிக்கலாம், என் ஜாதி பெருசுன்னு வேணால் நான் சொல்லிக்கலாம், என்னுடைய படிப்பு பெருசுன்னு நான் சொல்லிக்கலாம். உன் படிப்பு தாழ்வானது நான் எப்படி சொல்ல முடியும்? நான் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன், நீ பிஇ படிச்சிருக்கேன், உன் படிப்பு தாழ்வுன்னு எப்படி சொல்ல முடியும்? உன் படிப்பு உனக்கு பெருமை தான், என் படிப்பு எனக்கு பெருமை தான். அது மாதிரி தான் நம்மளோட பெருமைங்கிறது நம்ம சார்ந்து இருக்கணும். அடுத்தவங்க போய் நிரூபித்தோம்னா அது தவறானது. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.